பல நேரங்களில் நம்மளோட உணர்வுகளுக்கு வார்த்தைகள் தேவைப்படுதுங்கிறது உண்மைதான். இந்த கோவிலுக்கு நான் லாஸ்ட் டைம் போனதும் அப்படி தான் இருந்தது. நான் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு தூக்கிட்டு போனோம், பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு அந்த கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே நான் லேட் பண்ணிட்டேன். 9 o'clock மேலே தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம். ஸோ அங்கே ரீச் ஆகும்போது 12 கிட்ட ஆகிடுச்சு. 12 மணிக்கு நட சாத்திடுவாங்கல்ல. ஸோ நான் போயிட்டு சாமி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஜஸ்ட் பரவாயில்ல, கோவில் வாசல் வரைக்குமாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே போனது. ஆனால் அங்கே பூக்கடைக்காரங்க இருக்காங்களே வெளியில் வாசலில், அவங்க சொல்கிறாங்க நட சாத்திடுவாங்கப்பா, சீக்கிரம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கரெக்டாக டைம் வந்துட்டு 12:05. நட சாத்தியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனால் ஒவ்வொருத்தரும் அந்த கோவிலுக்கு உள்ளே போக போக அந்த ஒவ்வொரு கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ளே போக போக நட சாத்திடுவாங்க, சீக்கிரம் போங்க, குழந்தைய வச்சுருக்கீங்க, பார்த்து சீக்கிரம் உள்ளே போங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்காகவே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேவியமாக போயிட்டு இருந்தேன். கடைசியில் அங்கே தரிசனத்துக்கு முன்னாடி இதை வெளியில் போகக்கூடிய வழி அடைச்சிட்டாங்க. அவ்வளோதான், பூட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை சீக்கிரம் வாங்க, சாமி கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி உள்ளே இருந்து குரல் கேட்டுச்சு. அந்த வார்த்தையை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அது அப்படி ஒரு மேஜிக். பக்கத்தில் போயிட்டு சாமி பார்த்தோம். நாங்கள் லாஸ்ட்டாக தான் போனோம். யாருமே மாலை வாங்கிட்டு வரலையா, சாமி கும்பிட்றீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. சாமி பார்த்தா போதும் அந்த தாட்டில் தான் போனேன். கடைசியில் போயிட்டு உள்ள நரசிங்கரை சாமி கும்பிடும்போது எனக்கு மைண்டில் எதுவுமே இல்லை. இது சாமி கும்பிடணும், அதை சாமி கும்பிடணும், இது நினைக்கணும், அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட்டு நான் அந்த சாமியை பார்த்துட்டேன், பாப்பாவை தூக்கிட்டு சாமி பார்த்துட்டேன், அவ்வளோதான் இருந்தது. என்கிட்ட இருந்த அந்த பதட்டத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பூஜை பண்ணுற ஐயர் அவங்க ஒரு தாமரைப்பூ என்கிட்ட கொடுத்தாங்க. அதை கையில் வாங்கக்கூட என்னால் முடியல, கை நடுங்குது. ஆனால் அதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரில. எனக்கு தெரிஞ்சது நான் அன்னைக்கு சாமி 12 மணி ஆனாலும் நான் பெருமாளை பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் தான். அது ஒரு உணர்வு. அதை யாராலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. அதுதாங்க கடவுளுங்கிறது. நீங்கள் போயிட்டு ஒரு மாலை போடணும், பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. நீங்கள் அந்த உணர்வை உணர்ந்துட்டாலே போதும். இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். எப்போவும் அடுத்த முறை கோயிலுக்கு போகும்போது உணர்வு ரீதியாக நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்களேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும்.